செங்கல்பட்டு அருகே லாரி மோதியதில் ரயில்வே கேட் உடைந்தது. விழுப்புரத்திலிருந்து இருங்காட்டுக்கோட்டை நோக்கி சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ரயில்வே கேட் மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், இந்த விபத்து நிகழ்ந்தது எப்படி? மேலும் இதனால் ரயில்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு? புறநகர் ரயில்களுக்கு விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு வழியாக ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருங்காட்டுக்கோட்டைக்கு ஒரு தரியான கணிக்கு வந்த லாரியானது சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே கேட் மீது மோதி ஒரு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் காரணமாக அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய விரைவிரர்களும் அதே போல் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு நோக்கி வரக்கூடிய மின்சார ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதே போல் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய விரைவிரர்கள் மற்றும் சென்னை ரயில் நிலையங்கள் ஆங்காங்கே வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவில் மட்டும் இல்லாமல் பரனூர், இது போன்ற மறைமலை நகர், பொத்தேரி ஆகிய பகுதிகளில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மின்சார ரயில் மட்டும் இல்லாமல் விரைவு ரயில்களும் அதே போல் சரக்கு ரயில்களும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆங்காங்க நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ரயில் பயணிகள் மிகப்பெரிய ஒரு அவதிக்குள்ளாயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து இந்த ரயில்வே கேட்டை கடந்து ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் செல்லக்கூடிய பொதுமக்களும், இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய பொதுமக்களும், 3 சக்கர வாகனங்கள் மற்றும் பேருந்துகள், கார் மற்றும் கனரக வாகனங்கள் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை மாதிரி பார்க்க முடியுது. இந்த ரயில் விபத்து ஏற்பட்ட லாரியை பறிமுதல் செய்தும் லாரி ஓட்டி வந்த ஓட்டுநரையும் அவருடைய விசாரணையானது மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட சரியாக ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ரயில் சேவை என்பது முற்றிலுமா ரத்தாயிருக்கு. தற்போதுதான் இந்த ரயில்வே கேட் உடைந்ததன் தொடர்ச்சியாக ரயில்வே ஊழியர்கள் இந்த ரயில்வே கேட்டை சரி செய்யும் பணியை தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போதுதான் ரயில் சேவையானது தற்போது மெல்ல மெல்ல வழக்கம் போல இயங்க தொடங்குகிறது. இருந்தாலும் கூட இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலாக தான் இந்த ரயில் சேவை என்பது வழக்கமாக செயல்படும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் கேட் உடைந்ததன் காரணமாக விரைவு ரயில்களும் மற்றும் சென்னை புறநகர் ரயிலும் வரக்கூடிய பயணிகள் மிகப்பெரிய ஒரு அவதிக்குள்ளாயிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.